கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு லைஃப் டைம்க்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 2020. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், அதாவது நம்பிக்கை, பலம் வந்து கிடைக்கும். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்னர் பவர் அது வந்து உங்களை எப்போவுமே வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ இந்த வேலையை செய்யலாம், இந்த விஷயத்த செய்யலாம், இன்னும் வந்து நிறைய டிட்டர்மினேஷனோட செய்ய முடியும், உன்னால் இதை சாதிக்க முடியும், இதை கண்டிப்பாக உன்னால் ரீச் பண்ண முடியும், இப்படியான ஒரு மோட்டிவேஷன் அந்த இன்னர் பவரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கும்பராசி உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 33. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால பணம் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய கவலை இருக்குது, பயம் இருக்குது, ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து உடைப்படும். ஸோ இதில் இருந்துலாம் நீங்கள் ரிலீஸ் ஆவீங்க. உங்களுக்குள்ள ஒரு அமைதியான நிலை வந்து ஏற்படும். அண்ட் பணம் ரீதியான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே இருந்து நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 3232. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பார்ட்னர் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க, எல்லாமே என் சைடில் இருந்து தான் போயிட்டுருக்கு, அவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க, ஸ்தம்பித்து இருக்காங்க, ஸ்டக்கப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்க சைடும் நடக்கும், உங்கள் சைடும் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய லைஃப் டைம்க்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, காயின்க்கு எப்படி வந்து ரெண்டு பக்கம் இருக்குது, நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ அது மாதிரி இயற்கை நேச்சருக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது, நம்மளுடைய விதி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது. அது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நன்மைகள் தீமைகள் அவுட்கம்ஸ் ஆர் வந்து நம்மக்கிட்ட இருந்து போகிற விஷயங்கள் இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதை பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும்.